ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது கடந்த எபிசோடில் கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரையுமே பிரியாமல் இருக்க ஒரு குறிப்பிட்ட கோவிலில் தீபம் ஏற்றுமாறு பரமேஸ்வரி பாட்டி அறிவுறுத்துகிறாங்க. இதையடுத்து இன்னைக்கு ஒளிபரப்பாக உள்ள எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். பாட்டி கூறிய கோவிலுக்கு அழைத்து செல்லுமாறு ரேவதி கார்த்திக்கிடம் கேட்குறாங்க. முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூறும் கார்த்திக் ரேவதியின் விருப்பத்திற்காக அவளை கோவிலுக்கு அழைத்துட்டு செல்றாரு. கோவிலில் மக்கள் கூட்டம் அலை மோதுவதை பார்த்த ரேவதி சாதாரணமாக தான் நினைச்சேன், ஆனால் இவ்வளவு பேர் இங்கே தீபம் ஏற்ற வராங்களே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. அப்போது தீபம் வாங்க செல்லும் கடையில் கடைக்காரர் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த தீபம் அணையாமல் இருந்தால் அந்த தம்பதியரை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் ரேவதியோடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருது. இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் அறிவுறுத்தினாலும் ரேவதியின் மனசில் அந்த எண்ணம் நீங்கவே இல்லை. இருவரும் தீபம் ஏற்றிவிட்டு வீடு திரும்பினாலும் ரேவதி தொடர்ந்து அதை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டிற்கு வந்ததும் நடந்த விஷயத்தை பரமேஸ்வரி பாட்டியிடம் பகிர்ந்துக்கிறாங்க. அதற்கு பாட்டி அதெல்லாம் நினச்சி பயப்படாத, தீபம் நன்றாகவே எரியும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த இரவே எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்குது. நடு இரவில் ரேவதி காணாமல் போனதை அறிந்து கார்த்திக் அதிர்ச்சி அடைகிறாரு. அவளை தேடி கோவிலுக்கு செல்லும் அவர் தீபம் அணையாமல் இருக்க தனது கைகளால் பாதுகாத்தபடி ரேவதி அங்கே அமர்ந்திருப்பதை கண்டு திகைச்சு போறாங்க. இந்த நேரத்தில் ஏன் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க ரேவதி தனது மனக்குமுறலை வெளிப்படுத்துறாங்க. அம்மாவும் சித்தியும் சேர்ந்து நம்ம பிரிச்சு விடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் என வாட்டுது அப்படின்ற மாதிரி கண் கலங்குறாங்க. ரேவதியின் இந்த பயத்தை போக்க கார்த்திக் என்ன செய்ய போறாரு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.